குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பற்றி. அந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் எக்கச்சக்க பேட்டர்ன் இருக்குது, எது சார் பக்காவான பேட்டர்ன்? அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் என்னவா இருக்குது? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, அது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம டோட்டலாக இந்த ஆடியோவில் 5 வகையான ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் ஆடியோ மட்டும் தான் சொல்கிறேன், வீடியோ பண்ண முடியல. உங்களுக்கு ஆல்ரெடி இதை பல யூடியூப் உள்ளே போனீங்கன்னா இதை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அதனால் நான் வீடியோ போடலை. எல்லாருமே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டால் கொட்டும் யூடியூப்பில். அதில் வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பழசு, ஓகேங்களா? அதனால் நான் வீடியோ போடலை, ஜஸ்ட்டு ஆடியோ மட்டும் சொல்கிறேன். எந்த நம்பகமான ஸ்விங் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க, எம்ஏசிடி யூஸ் பண்ணுவாங்க, இஎம்ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் பேட்டர்ன்ஸ் இதை தான் அவங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. நானும் இதை தான் பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷன் வித் பேட்டர்ன்ஸ். அதே நேரத்தில் நான் ஆர்எஸ்ஐயை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன், இஎம்ஏ அதையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன், ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 5 ஹை ப்ராபபிலிட்டி ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் பேட்டர்ன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் பேட்டர்ன் அப்படின்றது நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கிறது தான். இதுதான் மோஸ்ட் காமன் பவர்ஃபுல் ஸ்விங் ட்ரேடிங் செட்டப்பு. நான் இன்ட்ராடேயில் நிஃப்டி 50ல் அதிகப்படியாக பண்ணக்கூடியது இந்த பிரேக் அவுட், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேட்டர்னை தான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். அப்போ பிரேக் அவுட்னால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. ஒரு ஸ்டாக்கு ஒரு லாங் டைம் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், 100 ரூபா மேலே போகுமா, இல்லை ரீஸ்டெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக்ஸ் 100 ரூபாய்க்கு போகுது, அங்கேயே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கும் ஏறும். ஒரு மோர் தென் 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டு கிட்ட போகும்போது 4th டைம்ஸ் என்ன பண்ணுன்னா சடனாக ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வால்யூம் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகி அந்த 100 ரூபா அப்படின்ற அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணி மேலே போகும். இதுதான் அந்த பிரேக் அவுட்டு, ஓகேங்களா? எளிமையாக இருக்கா? அப்போது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், கேண்டில் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டு மேலே க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா? நான் இதை தான் இப்போ சொன்னேன், ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல. அது ஸ்ட்ராங்காக உடச்சி மேலே போகும்போது நல்ல வால்யூம் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து மேலே போகும். அப்படி ஃபர்தராக மேலே போச்சுன்னா அங்கேயே எடுக்கலாம். ஆனால் அதிகப்படியாக 70% ரீட்ரேஸ்மெண்ட்டு ரீடெஸ்ட் எடுக்கும். அந்த உடச்சிட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் அது கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறும்போது அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதை சப்போர்ட்டை டச் பண்ணும் போதே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணோன்னா, அந்த 100 ரூபா உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேண்டிலோட லோ போச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றது நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வால்யூமை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு தான் அதை எடுக்கணும், ஓகேங்களா? ஹை வால்யூம் பிரேக் அவுட்னால் பையை ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணி அங்கே ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். இண்டெக்ஸில் நிஃப்டி 50ல் சென்செக்ஸில் அதிகப்படியாக நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கால்ஸே கொடுக்குறேன். இந்த உண்மையை நான் உங்ககிட்ட இப்போ நேராகவே சொல்லிட்டேன், ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது இது செகண்டு. அதாவது இது கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்குது. அதாவது ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு அப்புறம் ஸ்மால் கரெக்ஷன் வரும், அது ஃப்ளாக் மாதிரி தெரியும். நீங்கள் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு கூகுளில் யூடியூப்பில் போட்டால் கொட்டும், ஓகேங்களா? அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதோட அமைப்பே ஒரு ஃப்ளாக் மாதிரி ஸ்லாண்டிங்கில் ஃப்ளாக் மாதிரி இருக்கும். அப்போது ஸ்டாக் சடனாக ஒரு 200% மேலே போச்சு, அப்புறம் கொஞ்சம் சைட்வே, அதுக்கப்புறம் ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக இப்படி மாறி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம்
பிரேக் அவுட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட் மூவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை கட் பண்ணி மேலே போகும்போது அங்கே தான் நம்ம அது பிரேக் அவுட் கேண்டில், ஃப்ளாக் பிரேக் அவுட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? அந்த ஃப்ளாகோட லோ, அந்த ஃப்ளாகோட லோ கேண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கணும். அப்போ இதில் பெஸ்ட்டு யூஸ் எப்படின்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடியது இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகேங்களா? அதிகப்படியான ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் இதை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ட்ராடேயில் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இது அதிகப்படியாக இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்டாக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரொஃபஷ்னல்ஸ் அதிகப்படியாக ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகேங்களா? அடுத்த பேட்டர்ன் வந்து டபுள் பாட்டம். இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, டபுள் பாட்டம் அப்படின்றது. இது தேர்டு. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன்னா என்னென்னா, இது ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு இதுக்கு பேர். ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸு 2 டைம் சேம் சப்போர்ட்டை டச் பண்ணிக்கிட்டே இருந்து சடனாக ஒரு வி ஷேப் அல்லது டபிள்யூ ஷேப் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாவே வி ஷேப்பு டபிள்யூ ஷேப்புன்னு பல பேர் சொல்கிறத கேட்டிருப்போம்ல, அதுதான் இந்த டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் வந்து இந்த மாதிரி இருந்தால் அது டபுள் பாட்டம். அது அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, செல்லர்ஸ் வீக் ஆகுறாங்க, பையர்ஸ் என்ட்ரிங்க அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த டபுள் பாட்டத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ட்ரி எப்படி இருக்குன்னா, மிடில் ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட், அப்புறம் மிடில் அந்த பிரேக் அவுட் ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போகும்போது நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா, செகண்ட் பாட்டம், அதோட செகண்ட் பாட்டம் எந்த இடத்துல செகண்ட் பாட்டம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து அந்த பேட்டர்னோட ஹை ஈக்குவலாக எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் ரொம்ப ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது யார் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, பிகினர்ஸ்க்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியணும். அதே மாதிரி ஒரு ரிவர்சல் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதுக்காக இதை பிகினர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃப்ளாக் பேட்டர்ன் அந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக கையாளுவாங்க, அதுவும் ஸ்டாக்ஸில். ஓகேங்களா? இதுதான் இந்த 3வது பேட்டர்ன். 4வது பேட்டர்ன் அந்த கப்பு வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தாங்க. இதில் இது மாதிரி எவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் சக்ஸஸபிள் ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். கப் அண்ட் ஹேண்டில் இது 4th. அதாவது இது லாங் டேர்ம் புல்லிஷ் பேட்டர்னை இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். சார்ட்டில் டீ கப் மாதிரி ஷேப்பு வரும், அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு பாட்டம் க்ரியேட் பண்ணோம், அப்புறம் ஸ்மால் ஒரு புல் பேக் வரும், அது வந்து ஹேண்டில் மாதிரி க்ரியேட் ஆகும். ஹேண்டில் பிரேக் அவுட் வந்தால் ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி இதை நம்புவாங்க. இதையும் ப்ரொஃபஷ்னல்ஸ் அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் இந்த கப்பு வித் ஹேண்டில் அப்படின்ற பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் சொன்னால், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த செட்டப்பில் தான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு இது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் அப்படின்னல, அதனால தான் இதை சொல்லேன். ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கப்பு வித் ஹேண்டில், அந்த ஹேண்டிலை கிராஸ் பண்ணும்போது உடைக்கும் போது அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அங்கேருந்து பிச்சுக்கிட்டு பறக்கும். அப்போ என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு கேட்டால், அந்த ஹேண்டிலை பிரேக் அவுட் பண்ணும் போது எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஹேண்டிலோட லோ, ஒரு ஹேண்டிலை பிரேக் பண்ணி போகிற இடம் என்ட்ரி, அந்த ஹேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ். அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இது மாதிரி பார்த்து பெட்டர் அக்யூரசி நம்ம இந்த கப் வித் ஹேண்டில் இந்த பேட்டர்னில் கிடைக்கும். இதில் நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதை டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் கப் வித்து ஹேண்டில் பேட்டர்ன் கிடைச்சா அது ஈக்விட்டியில் எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலும் நம்ம அழகாக அதை ஜட்ஜ் பண்ணி அங்கே ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த 4வது பேட்டர்னில். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பையர்ஸ் எல்லாம் எதை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கப்பு வித் ஹேண்டில். அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். 5வது பேட்டர்ன் அசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த 5th பேட்டர்ன் இது பையர்ஸ்
எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை காமிக்கக்கூடிய பேட்டர்ன். அசெண்டிங் ட்ரையாங்கிள்ன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டாப் சைடு சேம் ரெசிஸ்டண்ட்டு, பாட்டம் சைடு ஹையர் லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனிங் என்னென்னா, பையஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் வந்தால் பிக் மூவ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள். இதை நீங்கள் யூடியூப்பில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் போட்டாவே கொட்டும், இதுவும் எல்லாமே கொட்ட தான் செய்யும். ஏன்னா 1008 வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு கேட்டால், ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆகும்போது, கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அந்த இடத்த என்ட்ரியாக எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? ரீசெண்ட்டு ஹையர் லோ எங்கே வந்ததோ அதை தான் வைக்கணும். பெஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எங்கன்னா, எல்லா பேட்டர்ன்லேயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன். எல்லா இடத்துலையும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? பேட்டர்னை மட்டும் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணாமல், ட்ரேட் எடுக்காமல் 3 விதமான கன்ஃபர்மேஷனை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஒன்று, வால்யூம் எப்படி அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கு. ரெண்டாவது, மார்க்கெட்டோட ட்ரெண்டு டைரெக்ஷன் எப்படி இருக்குது. மூணாவது, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது. இந்த 3 நல்ல தரவாக தெரிஞ்சால் இந்த 5 பேட்டர்னில் கண்டிப்பாக 3 பேட்டர்ன் 5மே ப்ராஃபிட்டபிள் தரக்கூடியது. அதில் 3 பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பையர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ். இது தான் அதிகப்படியான ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய பேட்டர்ன்ஸ். அப்போது இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, டெய்லியும் டைம் ஃப்ரேம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சேஃபஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இதுவில். இதை நான் சொன்ன மாதிரி என்ட்ரி டைம் போட்டு, ஸ்டாப் லாஸ் போட்டு, டார்கெட் இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த பேட்டர்ன் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் வருமானு கேட்டால், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி, அதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன், நமக்கான செட்டப் வரும்போது மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஒரு நாளில் எத்தனையோ ஸ்டாக்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6500 ஸ்டாக்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில ஸ்க்ரீனர் வெப்சைட்லலாம் இதுக்கான கொரியெல்லாம் எழுதுகிற மாதிரியெல்லாம் இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம போயிட்டு இந்த கண்டிஷனை மீட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு நம்ம அதுக்கு கோடிங் கொடுத்துட்டா அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதை நம்ம ஒரு பேக் டெஸ்டிங் இல்லை நம்ம கண்ணால் அந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, அதில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ட்ரேடு ஒரு கேபிட்டலில் 1 இல்லைனா 2% மட்டும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ஈக்விட்டிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேட்டர்ன்ஸில் ரொம்ப பவர்ஃபுல் பேட்டர்ன்ஸ்னால் இந்த 5 தான். ஓகேங்களா? இது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஆடியோவில் டிஸ்கஸ் பண்ணது பிரேக் அவுட்னா என்ன, ஃப்ளாக் பேட்டர்னா என்ன, டபுள் பாட்டம்னா என்ன, கப் அண்ட் ஹேண்டில்னா என்ன, அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி பேட்டர்ன்ஸை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த 5 பேட்டர்ன்ஸும் பவர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ் தான். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேட்டர்ன்ஸ் தான். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை இன்ட்ராடே டைம் ஸ்டாக்ஸில் பண்ணக்கூடிய இடத்துலையோ இதை யூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொல்கிறேனேன்ட்டு அப்படியெல்லாம் நம்பாமல் ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்கள். எதையுமே நீங்கள் கண்ணால் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் மற்றவங்க சொல்கிறத நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதை நான் பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸ் பண்ணுது. எல்லாருக்குமே பேக் டெஸ்டிங் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அட்வைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இது மாதிரி டெக்னிக்கலாக சில ஆடியோக்களும் விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட ஆரம்பிக்கிறேன். நான் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் பல யூடியூப்பில் இருக்குது. சும்மா ரிப்பீட்டடாக ஏன் பண்ணணுன்றதுனால நான் இதெல்லாம் போடுறதில்ல. ஆனால் ஒரு 4-5 பேர் இதையே கேட்டிருக்காங்க, ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்றதுனால சரி கேட்டதுனால நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.